வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு சாதனை என்ன? நாம் இந்த உலகத்தில் பிறந்தது சாதாரணமாக நம்முடைய எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் அது தானாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் விரும்பின ஊரில், நாம் விரும்பின பெற்றோர்களுக்கு நாம் பிறக்கிறது இல்லை, நமக்கே தெரியல பிறந்திருக்கிறோம், அவ்வளோதான். அல்லாஹ் தாலா ஒரு சிலருக்கு பிறக்கும்போதே ஈமானை கொடுத்து பிறக்க வைக்கிறான். பிறக்கும்போதே முஸ்லீமாக பிறந்து வளரும்போதே கலிமாவோடு வளர்ந்து ஹக்கை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை அது. இன்னொரு சிலருக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், எங்கேயோ பிறந்திருந்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் யதார்த்தத்தை புரிந்து அல்லாஹுவை ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய கொள்கைகளை விட்டு மாறி உடைய மாற்றி, உணவை மாற்றி, கலாச்சாரத்தை மாற்றி, ஏன் தனக்கு வச்ச பேரை கூட மாற்றி இன்னொரு சமுதாயத்தோடு இணைந்து ஒரு முஸ்லீமாக வாழ்கிறது. இப்படியான ரெண்டு சாராராக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கலாம். ஒன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க. அப்படி என்று நாம் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் போது நாம் செய்யக்கூடிய சாதனை, நாம் கட்டி வைத்த வீடுகளோ, சேர்த்து வைத்த சொத்துக்களோ, பெற்றுவிட்ட பிள்ளைகளோ அல்ல. உண்மையான ஒரு சாதனை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கும்போது ஒரு ஜனாசா போயிட்டு இருக்குது. அந்த ஜனாசா போகும்போது கூட இருந்த சஹாபாக்கள் அதை யாருடைய ஜனாசா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கூறப்படுது இன்னார் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் அவரை பற்றி ரொம்ப புகழ்கிறாங்க. நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் இருந்தால், ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்ட்டு எல்லாருமே அவரை பற்றி புகழ்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் 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 அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜனாசா போகுது, அது யார் அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. இன்னார் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவரை மக்கள் இகழ்கிறாங்க, ரொம்ப மோசமான ஆளாச்சே, செத்துட்டானா அப்படின்ட்டு அவரை பற்றி மக்கள் பேசுகிறாங்க. பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கும் வஜபத் 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 அப்படிங்கிறாங்க. வஜபத் என்றால் என்ன? கன்ஃபார்ம் ஆயிட்டு, உறுதியாயிட்டு அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, யார சொல்லா, அந்த மையத்து போயிடுச்சு நல்லதை பேசுனா நீங்கள் உறுதியாயிட்டு அப்படின்னு சொன்னீங்க, இந்த மையத்து போயிடுச்சு அதை பற்றி கெட்டதை சொன்னாங்க, அப்போவும் நீங்கள் உறுதியாயிட்டுன்னீங்க. அந்த ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கும், உங்களுடைய பேச்சினுடைய யதார்த்தம் என்ன யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை பற்றி நீங்கள் நல்லது சொன்னீங்க, அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது. இந்த ஜனாசாவை பற்றி நீங்கள் கெட்டதை சொன்னீங்க, அவருக்கு நரகம் உறுதியாகி விட்டது. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் சாட்சிகளாக இருப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனை பற்றி மலக்குமார்கள் சாட்சி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறீங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நீங்கள் ஜனாசா வீட்டுக்கு போனால் அந்த மரணித்து போனவரை பற்றி நல்லது இருந்தால் பேசுங்க, இல்லாட்டி பேசாமல் இருங்க. அந்த இடத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், மக்கள் கூடி நின்று பேசுவதற்கு ஆமீன் சொல்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதான் உலகத்திலேயே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வச்சுட்டு அவங்க ஏதோ சாதித்ததாக பல டிகிரிகளை முடித்து நல்ல சர்டிஃபிகேட்டுகள் எடுத்துக்கிட்டு உலகத்தில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்துக்கிட்டு ரொம்ப நாடுகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னமோ செஞ்சுட்டு கண்டுபிடிப்பாளராக இருந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு சாதனை என்னென்றால், அவருடைய மரண நேரத்தில் மக்கள் சொல்லக்கூடிய சாட்சி தான் உண்மையான ஒரு சாதனைங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒருவருடைய ஜனாசாவுக்கு 40 அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். இதுதான் நாம் செய்யக்கூடிய சாதனை. நாம் யாரோடு பழகிறோம்ங்கிறதை இங்கே தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. நாம் மௌத்தானால் மரணம் நிச்சயமாக வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். எப்போதோ நாம் மரணிச்சிடலாம். நம்ம மரணித்த உடனேயே நமக்காக ஜனாசா தொழுகையில் கலந்துக்க போகிறாங்க பாருங்கள். அந்த கலந்துக்கிறது யார் என்றால், நம்ம யார்கிட்ட பழகினோமோ அவங்க தான் விரப்புறாங்க. நம்ம யாருக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தோமோ அவங்க தான் விரப்புறாங்க. அவங்க தான் நம்மளுக்காக நிற்க போகிறாங்க. இன்றைக்கி சிலருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பழகிறவனுக்கு தொழுகை தெரியாது, தொழுகையில் ஓதுகிற கலிமாக்கள் தெரியாது.
நல்லா தெரிஞ்சவன் தான், கூட நின்றவன் தான், தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தான், பக்கத்தில் இருந்தவன் தான், நம்முடைய தொழிலை கவனித்தவன் தான், குடும்பத்துக்காக ஓடி உழைச்சவன் தான். ஜனாசாக்களை சுமந்து வருவான். பள்ளிவாசல் வரும்போது அதை மாற்றி கொடுத்துட்டு வெளியில் நிற்கிறான், தொழுவிச்சிட்டு வாங்க, அங்கெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன்கிட்ட தொழுகை கிடையாது, தொழக்கூடிய உடுப்பு அவன்கிட்ட இல்லை, தொழக்கூடிய அளவுக்கு அவன் சுத்தமாக இல்லை, தொழுதாலும் அவனுக்கு ஓதக்கூடிய துவா தெரியாது. அப்படியே இன்னொரு சிலரை பார்த்தோம்னா வந்து தொழுவாங்க, அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஓடி போய் மகான்களிடமும் அவுலியாக்களிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பாளர்கள். நம்ம யாருக்கிட்ட பழகிட்டு இருக்கிறோம்? இடறி விழும்போதே யா மஹீதீன் ஆண்டவரே என்று விழுகிறான். அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய இந்த நாவு வேறு யாரையோ அழைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இணை வைப்பாளர்களையும் பிதஅத்துக்காரர்களையும் நாம் நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. நாம் யாரோடு பழகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும், யாரோடு நாம் இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் கொள்கை கோட்பாட்டில் இருப்பான். பல்யன்லுர் மை யுகாலிலுஹு, யாரோடு நெருக்கமாக பழகிறோம் என்பதை பார்த்து பழகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார்கிட்ட நாம் பழகிறோம்? நம்ம பழகிற ஆள் எப்படிப்பட்ட ஆள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்கங்களை செலுத்தக்கூடிய தொழுகையாளியாக அவன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கட்டும். ஏன்னா அவன் கொள்கையில் நம்ம மாறிடுவோம். நமக்காக பிரார்த்தனை செய்ய அந்த ஆள் தான் வரப்போகுது. ஒரு மரணிச்சிட்டா நம்ம செய்யக்கூடிய சாதனை என்ன? நமக்காக நின்றதோட 40 பேரை உருவாக்கி இருக்கிறோமா? அவ்வளோதான். 40க்கு மேலே உருவாக்க முடியும், 4000 பேரை உருவாக்க முடியும், 4 கோடி பேரை நிப்பாட்ட முடியும். நமக்காக உலகத்தில் உள்ள எங்கிருந்தெல்லாம் மக்கள் துஆ கேட்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம 4 நல்லது செஞ்சிருக்க வேண்டும், நாம் நல்ல விதமாக நடந்திருக்க வேண்டும். நாம் மரணித்த உடனேயே சனியன் தொலைஞ்சிட்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? செத்துட்டான் அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா? இதோட தொல்லை முடிஞ்சு போச்சு என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்றதா? சிந்திச்சு பாருங்க. நமக்கே சிலருடைய மரணங்கள் ஞாபகம் வரும். ஒரு சிலருடைய மரணங்களில் சந்தோஷப்பட்டவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போ தான் ஊர் நிம்மதி அடையுது. செத்து தொலைஞ்சிட்டான், இவனால் அவன் பொண்டாட்டி பட்ட கஷ்டம் போதும், அவனால் அவன் பிள்ளைகள் பட்ட கஷ்டம் போதும். இவன் ஊரில் எவ்வளோ பேரை மறித்து காசு பறிச்சிருப்பான், எவ்வளோ பேருக்கு கள்ள உறுதி முடிச்சிருப்பான், எவ்வளோ அராஜகம் பண்ணினான், அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவெல்லாம் வேலை பார்த்தான். சனியன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலருடைய மரணத்துக்கு பின்னால் இவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் செத்துட்டானா, அவரே அவரால் காப்பாற்ற முடியாமல் போச்சா, பெரியெல்லாம் சொன்னாரே, என்னமெல்லாம் பண்ணினாரே, யாராருக்கோ தீர்ப்பு கொடுத்தாரே என்றெல்லாம் வசைபாடக்கூடிய அளவுக்கு சிலருடைய ஜனாசாக்கள் இருக்கிறதே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மரணித்தால் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், நமக்காக துஆ செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறது சிந்திச்சு பாருங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசாக சொல்லிட்டாங்க. நாங்கள் நம்முடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. நம்மளும் நம்ம பாடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே போதுமானது. நம்ம நல்லதை ஏவி தீயதை தடுத்தாலே போதுமானது. நம்மளை பற்றி சமுதாயத்தில் நல்ல ஒரு பேச்சு வரும். இதுக்கெல்லாம் பொருளாதார வசதியோ அல்லது படிப்பில் உயர்த்தியோ பதவிகளை பல மடங்குகளோ நமக்கு தேவையே இல்லை. நம்ம சாதாரண மனுஷனாக இருந்துக்கிட்டு 4 பேர்கிட்ட சிரித்து பேசிட்டு நல்லா இருக்கலாம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகத்துன் லக். உன்னை பார்க்கும்போது உன்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு புன்னகை செய், அது உனக்கு தர்மமாக இருக்கும் என்றார்களே. பார்த்தா அடுத்தவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போகிறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? ஒரு சலாம் சொல்லிட்டு போகிறதுல என்ன குறைஞ்சி போச்சு? நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகிறோம், சந்தைச்சு சலாம் சொல்லிட்டு போகிறோம், பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகிறோம், சிரிச்சிட்டு போகிறோம், ஒருத்தனை நல்லா இருக்குன்னு வாழ்த்துறோம், உங்கள் உடுப்பு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்குறோம். ஒருத்தர் நடந்து போகும்போது ஏற்றிட்டு போகிறோம். நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல அன்பை விதைச்சிடறோம். நம்ம மரணிச்சா அந்த தம்பியா, இந்த ஆளும் மொத்தாயிட்டாரா, நல்ல மனுஷனாச்சே, என்ன ஒரு நாள் ஏற்றி கொண்டு விட்டாரே, இன்னும் எப்போ பார்த்தாலும் சலான் சொல்லுவார், இன்னும் விருந்து கூப்பிட்டு இருக்கிறாரு, எனக்காக சில உதவிகள் செய்திருக்கிறார், நல்ல மனுஷனுப்பா, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கணும். எங்கிருந்தோ அவனுடைய உள்ளம் நமக்காக இறங்கும், எங்கிருந்தோ நமக்காக அவன் பிரார்த்தனை செய்வான். இதுதான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கொடுக்கக்கூடிய சாட்சியம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தின் சாட்சியாளர்கள். ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுக்காக பேசப்படக்கூடிய பேச்சு தான் அவன் சம்பாதித்த சம்பாத்தியம். அவனுக்காக நின்று தொழக்கூடிய அந்த சஃப்புகளின் எண்ணிக்கை தான் அவனுடைய சம்பாத்தியம். ஏன்னா ஒருத்தனுடைய பதவிக்காகவோ, அவனோட நெருங்கி பழகி நம்மளும் ஒரு பதவியை எடுத்துடலாம் என்பதற்காகவோ, அவன் காசு பணத்துக்காகவோ, அவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் நிக்காட்டி பேசி அவன் நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கிற பயத்துக்காகவோ நம்மளோட யாராவது நின்றால் நம்முடைய மரணத்துக்கு வரமாட்டான், நம்முடைய ஜனாசா தொழுகைக்கு அவன் வரமாட்டான்,
அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனால் நம்ம தான் மரணிச்சிட்டோமே. நமக்கு சுகம் இல்லாம போனா ஓட்டில் இருக்கிறோம், எங்கிருந்தோ ஓடி வந்து பார்க்கறான்னு சொன்னா கூட அதுல சுயநலம் இருக்கலாம். நானும் வந்துட்டேன்னு காட்டுறதுக்கு வந்துட்டான்னு சொல்லலாம். நம்ம தான் மரணிச்சிட்டோமே. மரணிச்சதுக்கு பிறகு எங்கிருந்தோ ஓடி வந்து நம்மளை பார்க்கறான்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல போறோம் நமக்கு தெரியாது. ஆனா அவன் எதுக்கு வரான் என்றால் மனசு நிறைஞ்ச அன்புதான் ஓடி வரான். ஐயோ அந்த ஆள் மூத்தா போய்த்தா, நான் ஓடி போய் பார்க்கணுமே, அவரை போய் நாம் சந்திக்கணுமே, அவருக்காக நான் துவா செய்யணும். தொழுதுறாதீங்க, நான் இடையில வந்துட்டீங்கிறேன்னு கால் பண்ணுவான். ஜனாசாவை தொழுவிச்சிடாதீங்க, அந்த ஜனாசா தொழுகையில் நான் கலந்து கொள்ள வேண்டும், நானும் வாரேன் அப்படி என்று எங்கிருந்தோ ஓடி வராங்க என்றால் இதுதான் நம்ம சம்பாதித்த உண்மையான சம்பாத்தியம். நம்ம மனுஷனை சம்பாதிக்க வேண்டும், 4 மனிதனை உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான சாதனை. நாம எல்லாரும் அந்த சாதனையை செய்யலாம். அந்த சாதனை செய்வதாக இருந்தால் நாம் உண்மையான ஒரு மூமினாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு இடையூறு செய்யவோ, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யவோ, அடுத்தவனுக்கு இடைஞ்சலாக இருக்காமலோ இருந்தால் அதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை. சிந்திச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள், சஹாபாக்கள் அதனை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்திலேயும் தான், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. யூதனுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை. தீர்ப்பு கட்டி எங்க போவோம்னு கேட்டபோது அந்த யூதன் சொல்றான் முகமது நபிட்ட போவோம், அவரு நல்ல தீர்ப்பு சொல்லுவார். அந்த அளவுக்கு நம்பிக்கையை உருவாக்கினாங்க. நம்ம வேற எங்கேயும் போவோம்னா எங்க மதத்துக்கிட்ட எல்லாம் போக வேணாம், எங்க மத குரு தேவையில்லை, நீங்க சொல்ற அந்த முகமது நபிட்ட போவோம். எதிரியா அவன் நினைச்சிருந்தாலும் அவர் நீதியாளர் என்கிறதுல அவங்க எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடம் வைக்கல. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை இருந்துச்சு. சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வாழ்க்கை நம்ம வாழணும். இதுதான் உண்மையான சம்பாத்தியம். மனிதனை அப்படி உருவாக்கணும், மனித சமுதாயத்தை நம்ம சேர்த்து எடுக்க வேண்டும். இதுதான் சாதனை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிம்பிளா அழகா அந்த விளக்கத்தை சொல்லி தர்றாங்க. எவர் ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் துவா கேட்கிறார்களோ, அந்த ஜனாசா தொழுகையில் கேட்கக்கூடிய துவாக்கள் என்ன? அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக, வக்ஃபிர் லஹு அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, வக்ஸில்ஹு பில் மாஇ வஸல்ஜி வல் பர்த் தண்ணீராலும் பனியாலும் குளுமை கட்டிகளாலும் அவரை குளிர்க்க வைப்பாயாக, வபதில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி அவருடைய இல்லத்தை விட அவருக்கு அழகான இல்லத்தை கொடுப்பாயாக, அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக. இப்படியெல்லாம் நாம கேட்கிறோம். என் துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கான். பாவத்தை மன்னிச்சு அடுத்தது என்ன? ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் தானே கிடைக்க போகுது. அப்போ உண்மையான உள்ளம் உருகி அந்த சஃப்புகளில் நிற்கக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவுக்காக மனசு இறங்கி எல்லா இடத்துல கையேந்தி துவா கேட்கிறாங்க, அந்த தொழுகையில கேட்கிறாங்க, அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிடியா. அரபுக்கு அர்த்தம் தெரியாவில்லாட்டும், அரபுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் அவர் மனசு கேட்கும். நம்ம முன்னுக்கு நாம வச்சிருக்கிறோமே இந்த மையத்துக்குரியவர், நம்ம ரொம்ப பழகின ஒருத்தர், அல்லது அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நல்ல ஆளு, அவர் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லா, இந்த ஆள் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாங்கிறது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே நாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் சாதனையிலேயும் உயர்ந்த ஒரு சாதனை நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமும் உண்மையின் யதார்த்தமும். அதுதான் அந்த விஷயம்தான் நாங்க கேட்கக்கூடிய இந்த துவா. நம்ம உருவாக்கக்கூடிய இந்த மக்கள், அந்த மக்களை நாங்க உருவாக்க வேண்டும். அந்த மக்கள் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டும், அதான் நபிகள் நாயகம் ரப்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் செய்து வைத்தால் அதுவே உண்மையான ஒரு சாதனையாக இருக்கும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மனித நேயத்தை கட்டி எழுப்பக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. அவர் சலாம் சொன்னால் நீங்கள் மறுமொழி சொல்லுங்கள். ஒருத்தர் சலாம் சொன்னால் நாங்கள் மறுமொழி சொல்லணும், அதை கண்டுக்காமல் போகக்கூடாது. அடுத்தது என்ன சொன்னாங்க, அவர் விருந்துக்கு அழைச்சா நீங்கள் விருந்துக்கு போய்த்திரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் விரும்பி விருந்துக்கு கூப்பிடுதுன்னு சொன்னால் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாருன்ற அர்த்தம், நமக்காக செலவு பண்ணுறாருங்க. ஒரு ஆள் நம்மளை விருந்து கூப்பிடுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
நம்மளுக்காக அவர் செலவு பண்ணுறார், நம்மளை ஏதோ ஒரு வகையில் அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நம்ம இவ்வளோ காசை ஒதுக்கி சாதாரணமான விஷயம் இல்லை. இவர் குடும்பத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம்னு விருந்துக்கு கூப்பிட்றாங்க. விருந்து கூப்பிட்டு அவர் தயாராகிறார், செலவு செய்கிறது தயாராகிறார். அப்போ ரொம்ப ஆசையாக நம்ம இவருக்கு விருந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் தயாராக இருக்கும்போது, இல்லை எனக்கு முடியலை அந்த இந்த சாட்டை சொல்லி நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல காரியம் இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை, அவர் விருந்து கூப்பிட்டா நீங்கள் பதில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. பதில் கொடுங்கண்டா என்ன, ஓடி போங்க, அவருக்கு விருந்துக்கு கூப்பிட்டா வர்றான்னு சொல்லிடணும். அவர் அப்போ தான் சந்தோஷப்படுறார். அப்போ ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு பிணைப்பு ஏற்படுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன, அவர் நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் பார்க்க போங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டால் நம்ம பார்க்க போகணும். நோயில் இருக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப தேவை மருந்தை விட மக்கள் தான். 4 பேர் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அவர் வாழ்க்கையினுடைய அந்த கடைசி அந்த பெரிய விஷயத்தை அவர் யோசிப்பார், மரணத்தை அவர் யோசிக்கிறார். அப்போ தான் அவருக்கு உறவுகளினுடைய வலிமையும் மக்களுடைய உறவுகளும் நம்முடைய நண்பர்களுடைய தோழமைகளும் அவருக்கு ரொம்ப தேவைப்படுது. பக்கத்தில் ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும், பயப்படுவார். அவருக்கு கூட யாராவது இருக்கணும், யாராவது பேசிட்டு இருக்கணும். அந்த போகிறவங்க கூட நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நல்லா இருக்கிறீங்க, நேற்றைய விட இப்போ முகம் நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்கிறீங்க, சரியாயிரும். இதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. நோயாளியை பார்க்க போய் பயம் காட்டிடக்கூடாது, அவர்கிட்ட போய் நல்ல வார்த்தைகள் சொல்லணும், சரியாயிரும் அப்படின்னு. இது ஒரு நோயாளிக்கு ரொம்ப தேவை. அவர் ரொம்ப வசதி உள்ளவராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டால் மக்கள் பக்கத்தில் இருக்கணும், 4 பேர் பார்க்க வரணும். சில நேரம் அவர் சொல்லி அனுப்பி வைப்பார், அவர் கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க, எனக்காக துவா செய்யுங்க அப்படிம்பாங்க. நம்மளே என்ன செய்வோம், பாப்பா சுகம் இல்லாமல் இருக்கிறார், துவா செய்யுங்கன்னு ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம் நம்ம. அப்போ அது மக்களுக்கு தேவை. அப்போ இன்னைக்கு என்னன்னு சொன்னால், நம்ம பார்க்குறோம் பள்ளிக்கு வர ஒருத்தரை காணலை, 4 நாளாக காணலைன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம விசாரிக்கணும், ஏன் அந்த ஆள் ஒவ்வொரு நாளும் பெறுவார், ஏன் பெறலை, சுகம் இல்லை, போய் பார்த்துடணும் நம்ம. அவருக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நோயாளியை நீங்கள் என்ன செய்யுங்க, துக்கம் விசாரிக்க போங்க, பார்க்க போங்க அப்படிங்கிறாங்க. தும்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த நேர் அந்த மனுஷனை சம்பாதிக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க. ஒரு ஆள் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அல்லாஹ் புகழ்றார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக அப்படின்றவருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்தது அவர் மரணித்தால் ஜனாசாவுக்கு போங்கங்கிறாங்க. ஒரு ஆள் மரணித்தா ஜனாசாவுக்கு போங்க. அது எங்க நமக்கு சிநேகிதத்தை உண்டாக்குது. அந்த ஜனாசா மரணித்தவருடைய பிள்ளைகள், உறவுகள், பெற்றோர்கள் அவங்க பார்ப்பாங்க, இந்த ஆள் ஓடி வந்துட்டாரு, எவ்வளவு தூரம் இந்த என் பிள்ளை மையத்துக்கு வந்திருக்கிறார், இவர் பாருங்க வாப்பா மையத்துக்கு ஓடி வந்திருக்கிறாரு, அவரை கண்டோன்னே நமக்கு அவருக்கு ஒரு பணிவு வந்துடும். அப்போ அதெல்லாம் ஒரு சிநேகிதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் என்ன செய்து இருக்குது. அப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. மக்களை எப்படி நம்ம நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அயலவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்கிறாங்க. அயலவர்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு என்ன ஆயிஷா நாய் சொல்றாங்க, அயலவர்கள் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுறாங்க, அனந்தர சொத்திலையும் அயலவர்களுக்கு பங்கு வந்துருமோ என்று நாம் பயப்படுற அளவுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அயலவர்களை நேசிக்கிறதுக்கு, அயலவர்கள்ட்ட பார்க்கறதுக்கு. அனந்தர சொத்து யாருக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு, பொண்டாட்டிக்கு, பாப்பா உமாக்கு, இவங்களுக்கு தான் மௌத்தானா அவருடைய அனந்தர சொத்தை பிரிக்கணும். போற போக்க பார்த்தா அனந்தர சொத்துக்கு அல்லேலுக்கும் ஒரு பங்கு வருமோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு அயலவர்களை பற்றி அல்லாஹ் கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆயிஷா கேட்குறாங்க, எனக்கு அயலவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் எந்த அயலவர்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறாங்க. வீட்டில் ஒரு சாப்பாடு இருக்குது, ஏதாவது ஒரு வீட்டுக்கு மட்டும் ஒரு கோப்பை அனுப்ப முடியுது, முன்னுக்கு இருக்குது, பின்னுக்கு இருக்குது, பக்கத்தில் இருக்குது, யாருக்கு முதல் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருடைய வாசல் கதவு உன்னுடைய வாசல் கதவுக்கு ரொம்ப அருகில் இருக்குதோ அவருக்கு கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு அபய குரல் எழுந்தால், நம்ம வீட்டில் ஐயோன்னு ஒரு சத்தம் போனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வருவாங்க. முதல்ல யார் வருவான், பக்கத்து கதவுல ஓடி வரக்கூடியவன் தான் முதல்ல. அவன் தான் நம்ம பிள்ளையை காப்பாற்ற போகிறான். நம்மளுக்கு ஓடி வந்து கை கொடுக்க போகிறவன் யாரு, பக்கத்தில் நம்ம வாசக்கதவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கதவுக்கு உரியவன். அப்போ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது என்ன, உன் பொதுவில் இருப்பவன், உன் பொதுவில் இருப்பவன் அவன் வேலியில் ஒரு பலகையை நாட்டுவதை நீ தடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பொது சண்டையை நீ பிடிச்சிடாது. நம்ம அவனுக்கும் போது நமக்கும் போது, அவன் கம்பு நாட்டுறான், ஒரு பலகை நாட்டுறான், தடுக்காது. அவன் ஒரு மரத்தை நாட்டுறான், வச்சுட்டு போகட்டுமே,
நம்ம என்ன செய்யணும்னா மரத்துலேருந்து இஞ்சால பூ கொட்டுனது, உன்னுடைய மரத்துலேருந்து இஞ்சால இலை கொட்டுனது, இதை தரிச்சிடுங்க டிஸ்டர்ப் இருக்குதுங்கிறோம். அப்போ நம்மளுக்கு இலை கொட்டுது, அவனுக்கு பழம் கிடைக்குது. நமக்கு பூ கொட்டுது, அவனுக்கு தேங்காய் கிடைக்குது. பரவாயில்ல, அவன் வந்து சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு தேங்காய் கிடைக்கட்டும், அவனுக்கு ஒரு காய் காய்க்கட்டும். நம்ம பரவாயில்ல, இந்த குப்பையை அவனுக்காக தூத்து விட்டா என்ன, ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ இப்படியான ஒரு சில இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம மரம் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னா வெட்டுறதுக்கு தயாராகிறான். அப்போ அவன் சொல்ல இல்லை வெட்டாதீங்க, அது எவ்வளோ பொறுமதியானது. இல்லை உங்களுக்கு குப்பை வருது, வரட்டும், அதில் என்ன இருக்குது, குப்பை தானே, நான் அள்ளிக்கிறேன், நீங்கள் ஏன் அதை இழக்க போகிறீங்கிறான். இதுதான் உண்மையான ஒரு நேசம் பாருங்கள். அதை மனசு மறக்காது, அதை எப்போவுமே வந்து நினைவில் வச்சிருப்பான். அப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு பொதுவில் ஒரு இஞ்சிக்கு ஒரு ஷானுக்கு ஒரு கட்ட அளவுக்கு வேலிக்கு போட்ட அத்திவாரத்தில் கல்லை அந்த சைட்டில் வச்சதுக்கு சண்டை. ஏன் நடுவில் வச்சு கட்டு, அதை என்ன செய்ய போகிற, அவன் அந்த சைட்டில் இல்லை சில சைட்டில் வச்சுட்டான். அந்த ஆரஞ்சுக்கு நீ என்ன செய்ய போகிற, நீ என்னத்தை நீ சாதிக்க போகிற அதில். அப்போ ஒரு அல்லையில் அடுத்த வீட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்துக்க. அவன் பொதுவில் பலகை நடுற நீ தடையாக இருந்துடாத அப்படிங்கிறாங்க. அப்போ மனுஷனை வந்து சம்பாதிக்கணும். எந்த அளவுக்கு, நம்ம வந்து தெருவில் நம்ம வீட்டில் இருந்த ஒரு கொப்பு இன்னொருத்தனுக்கு வந்து ரோட்டில் போகிறவனுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம கொப்பை வைக்கக்கூடாது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொப்புனால ஒருத்தன் சொர்க்கம் போகிறான்றான், ஒரு கொப்பினால் ஒரு சொர்க்கம் போகிறான்றான். என்னதான் சஹாபாக்கள் கேட்குறாங்க, எப்படி யார சொல்லலாம், ரோட்டில் போகிறவனுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணி அதை வெட்டினான், அதனால் ஒருத்தன் சொர்க்கம் போகிறான், அதனால் ஒருத்தன் சொர்க்கம் போகிறாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டாவது சொன்னார்கள், 2 சாபங்களை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. 2 சாபத்தை பயந்து கொள்ளுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன யார சொல்லலாம், 2 சாபம் என்ன யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மனுஷன் போய் வரக்கூடிய நடைபாதையில் வெளிவாசல் தேவை போகிறது, திட்டிட்டு போவான், சி நாசமாக போனவன் இந்த இடத்துல இப்படி போய்த்தானே. மனுஷன் நடக்கக்கூடிய நடைபாதைகள் இருக்குது. அந்த நடைபாதையில் வயல் பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் மனுஷன் போகிறதுக்குன்ற ஒரு பாதை இருக்கும் இல்லை. அப்போ அந்த பாதையில் அசிங்கத்தை போட்டுட்டான்னு சொன்னால் போகிறவன் திட்ட போகிறான். அப்போ அது பயந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது என்ன, கட்டுப்பட்ட நீரில் சிறுநீர் கழிக்கிறது, கட்டுப்பட்ட நீரில் என்ன செய்கிறது, இந்த 1-2 போகிறது, இன்னொருத்தன் பாவிக்கக்கூடிய ஒரு வளம், அந்த வளத்தை நாசமாக்கினா அவன் சாபம் வந்துடும், பயந்து கொள்ளுங்க. எனவே மனுஷனை சம்பாதிக்கிறதுக்காக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல விஷயங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள், அதை நாங்கள் செஞ்சிட்டோம் என்றாலே நம்ம ஜனாசாவுக்காக நிறைய பேர் துஆ கேட்பாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ்.